மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு முதல்ல நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நேர்மறையாக இருக்க வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய 3 குழந்தைகளோடு வெளியில் வர்றாரு. அப்போ குழந்தைங்களை பார்த்து கேட்குறாரு, வானத்தில் என்னத்தை பார்க்குறீங்க அப்படின்னு. ஒரு பையன் சொன்னான், வானத்தில் ஒன்றுமே இல்லையப்பா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். இன்னொரு பையன், வானத்தில் சூரியன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவங்க அக்கா சொல்லுது, வானத்தில் சூரியன், நிலவு, நட்சத்திரம் இது மட்டும் இல்லை, காலை மாலையில் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக பறவைகள் பறந்து செல்வது அழகாக இருக்கின்றது. அவ்வப்பொழுது நிறைய மேகங்கள் கூடி மழை பொழிகிறது, அதுவும் அழகாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வானத்திலேருந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 3 பேத்தில் யார் நேர்மறையான எண்ணமுடையவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இந்த 3 பேத்தில் யார் நேர்மறையான எண்ணமுடையவங்க? அக்கா. வெரி குட். மழை பொழிகிறது, பறவைகள் பார்க்குறாங்க, இந்த மாதிரி நிறைய நேர்மறையான விஷயங்களே அந்த அக்கா மட்டும் பார்த்துருக்காங்க. உங்கள் வாழ்விலும் நேர்மறையான செயல்கள் நிறைய நடக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு உன்னை நீயே கீழ்மைப்படுத்தி கொண்டு படிக்காமல் இருந்தீன்னா எதிர்கால வாழ்வை நீ கண்டிப்பாக இழந்து போவாய். என்னிடம் எல்லாமே இருக்கிறது, படிக்க வேண்டிய எல்லா திறமையும் என்னிடம் இருக்கிறது அப்படின்ற நேர்மறையான சிந்தனையை நீ வளர்த்துக்கிட்ட அப்படின்னா படிப்பில் மட்டும் இல்லை, சுற்றுப்புறத்திலும் நீ ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள மாணவனாக, நல்ல ஒரு மனிதனாக கண்டிப்பாக வளர்வாய். எப்பொழுது? நேர்மறையான எண்ணங்களை உன்னிடம் வளர்த்துக்கொள்வீங்களா? எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களுடனே இருப்பீங்களா?